சிம்சோனின் கதை. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லவன். இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தேவனை மறந்து பாவத்தில் விழுந்தார்கள். அதனால் தேவன் அவர்களை பெலிஸ்தியரின் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். அந்த இருள் நிறைந்த காலத்தில் தேவன் ஒரு வல்லமையான நபரை எழுப்பினார். அவர்தான் சிம்சோன். மனோவா என்ற ஒருவனுக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளை இல்லை. ஆனால் ஒருநாள் கர்த்தரின் தூதன் அவர்களிடம் வந்து, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனைப் பெறுவாய். அவன் பிறந்த நாளிலிருந்தே தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்ட நசரேயன் ஆவான் என்று கூறினார். அந்தப் பிள்ளை பிறந்தான். அவனுக்கு சிம்சோன் என்று பெயர் வைத்தனர். அவன் வளரும்போது கர்த்தரின் ஆவி அவன் மேல் வல்லமையோடு வந்தது. ஒருநாள் சிம்சோன் திம்னாத்துக்கு சென்றான். அங்கே ஒரு பெலிஸ்திய பெண்ணை பார்த்து அவளை மணக்க விரும்பினான். வழியில் சென்றபோது ஒரு இளம் சிங்கம் அவன் மீது பாய்ந்தது. ஆனால் தேவனின் ஆவி அவனில் வல்லமையாய் இறங்கியது. அவன் வெறும் கைகளால் அந்த சிங்கத்தை கிழித்துப் போட்டான். சில நாட்கள் கழித்து அவன் அதே வழியே சென்றபோது அந்த சிங்கத்தின் சடலத்தில் தேனீக்கள் கூடு கட்டியிருந்தது. சிம்சோன் அந்த தேனை சாப்பிட்டான். பின்னர் அதை தன் பெற்றோருக்கும் கொடுத்தான். தன் பெற்றோரிடம் சிங்கத்தின் பிணத்திலிருந்து தேன் எடுத்ததை கூறவில்லை, ஏனெனில் அது அவருடைய நசரேய சபதத்திற்கு எதிரானது. திருமண விருந்தில் சிம்சோன் ஒரு விடுகதை கூறினான். பட்சிக்கும் இடத்திலிருந்து பட்சணமும், பலவானிடத்திலிருந்து இனிமையும் வந்தது, அது என்ன? அவர்கள் தீர்க்க முடியவில்லை. அவரது மனைவி துரோகம் செய்து பதிலைச் சொன்னதால் சிம்சோன் கோபமடைந்து 30 பேரைக் கொன்று அவர்களது ஆடைகளை எடுத்துக் கொண்டான். பின்னர் பெலிஸ்தியர் பழிவாங்கி அவரது மனைவியையும் அவளது தந்தையையும் எரித்தனர். அதைக் கேட்ட சிம்சோன் கோபமடைந்து பெலிஸ்தியரை அடித்து வீழ்த்தினான். பெலிஸ்தியர் அவனை பிடிக்க முயன்றபோது சிம்சோனை புதிய கயிறுகளால் கட்டி ஒப்படைத்தார்கள். ஆனால் கர்த்தரின் ஆவி அவன் மேல் வல்லமையாய் வந்தது. அந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல கரைந்து போனது. அவன் தரையில் கிடந்த கழுதையின் தாடை இலம்பை எடுத்துக்கொண்டு 1000 பேரை ஒரே மனிதனாக வென்றான். ஆண்டுகள் கடந்தன. சிம்சோனின் வல்லமை தேசம் முழுவதும் பரவியது. ஆனால் அவன் இதயம் ஆசைகளால் பலவீனமானது. அவன் தெலிலாலின் மீது காதல் கொண்டான். பெலிஸ்திய அரசர்கள் அவளை பணம் கொடுத்து, அவனது வல்லமையின் இரகசியத்தை கண்டுபிடி என்றனர். பல முறை அவளை ஏமாற்றிய பின்பு இறுதியில் சிம்சோன் உண்மையை சொன்னான். என் தலைமுடி வெட்டப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப் போகும். அன்று இரவு தெலிலால் அவனை தூங்கவிட்டு அவனது தலைமுடியை வெட்டினாள். அவன் பலம் அவனை விட்டுப் போனது. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவனது கண்களைப் பிடுங்கி சிறையில் மாவரைக்க வைத்தார்கள். சில மாதங்கள் கழித்து அவரது தலைமுடி மீண்டும் வளரத் தொடங்கியது. பெலிஸ்திய அரசர்கள் ஒரு பெரிய விழாவில் அவனை அழைத்து வந்து வேடிக்கை காட்டச் செய்தனர். அப்பொழுது சிம்சோன் தேவனை நோக்கி ஜெபித்தான். கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு வல்லமையைக் கொடுங்கள். என் கண்களுக்கு பழிவாங்கும்படி. அவன் 2 தூண்களையும் தன் கைகளால் பிடித்து, என் உயிரோடும் என் எதிரிகளும் அழியட்டும் என்று கூச்சலிட்டான். அவன் தள்ளியவுடன் அந்த வீடு முழுவதும் இடிந்தது. அதில் இருந்த ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர் விழுந்து இறந்தார்கள். அவன் உயிரோடு இருக்கையில் கொன்றவர்களை விட அவன் சாகும்போது கொன்றவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கதையின் பாடம். சிம்சோன் வல்லமையுடன் இருந்தான். ஆனால் அவன் ஆசைகளால் வீழ்ந்தான். எனினும் தேவன் அவனை விட்டுவிடவில்லை. மனந்திரும்பி தேவனை நாடியபோது அவர் அவனை மீண்டும் எழுப்பினார். மனித வல்லமை குறையும். ஆனால் தேவனின் கிருபை ஒருபோதும் குறையாது என்பதே. நாமும் நம் வாழ்க்கையில் தவறு செய்திருந்தால் நம் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு அதை விட்டுவிட்டால் தேவன் நம்மை மன்னித்து ரட்சிப்பார்.